கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்கள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தியானம். பரலோகத்திலிருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட காத்திருக்கும் அருமையான விசுவாசிகளே, வெளிப்பட இருக்கும் இரட்சகர் ஒரு சமயம் தம்முடைய சீஷரை நோக்கி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்குரைத்திருக்கின்றார். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அவருடைய சீஷர்கள் அவரிடம் கேட்டிருந்தார்கள். அதற்கு அவர் மறுமொழியாக முதலாவது கூறியதாவது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றார். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கும் சம்பவங்களையும் உலகத்திலே நடக்கும் மேற்கூறிய சம்பவங்களையும் குறித்து ஆச்சரியப்பட்டு சோர்ந்து போய் பின்வாங்கி போகாமல் இருக்கும்படிக்கு பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அனுதினமும் ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். சத்திய ஆவியானவர் தாமே சத்திய வார்த்தையிலே உங்களை வழிநடத்த இடம் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, அக்கிரமம் மிகுதியாவதினால் என்னுடைய அன்பு தணிந்து போகாமல் என் ஆயுள் நாட்கள் முடியும் வரை உம்முடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருக்கும் படிக்கு என்னை பலப்படுத்தி நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.